மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 17ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. சரிங்களா? தலைப்பு செய்தியில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதனைத் தொடர்ந்து விரிவான செய்திகளையும் பார்த்துட்டு சில நடுவில் கேட்குற போனஸ் கேள்விகள், இறுதியாக கேட்குற அந்த சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணுங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூலை 17ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைப்பு செய்தியில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தியில் ஃபஸ்ட்டு நியூஸ் பாருங்கள். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முறைப்படி தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இது எத்தனாவது சென்சஸ், என்ன சிறப்பு அப்படிங்கிற மாதிரி கிளியராக பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இந்தியன் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? வந்தே பாரத் புல்லட் ட்ரெயின் சேவை. அந்த வரிசையில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ரயில் எங்கேருந்து எங்கே இயக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் திட்டம் அப்படின்னா என்ன? இந்த திட்டத்தின் கீழ் எத்தனை ரயில் நிலையங்கள் இந்தியா முழுமைக்கும், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனை ரயில் நிலையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே உயர்கல்வி சேர்க்கை விகிதம், சரியா, AISKC அந்த ரிப்போர்ட்டில் இந்தியாவிலே டாப்பில் இருக்குது தமிழ்நாடு. வேறு ஏதாச்சும் யூனியன் பிரதேசம் தமிழ்நாடோட டாப்பில் இருக்காங்களா? எல்லாமே நம்ம கிளியர் பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த ரொம்ப முக்கியமான சில சட்டங்கள், சரியா, அதையும் பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்வி பார்க்க போகிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் சிறப்பான முறையில் நடப்பு செய்தியில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக எல்லா போட்டித்தர்களுக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். விரிவான செய்தியில் ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடக்கம். சரிங்களா? எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புமா? 16வது 16th சென்சஸ். சரியா? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் சென்சஸ் நடத்தினது 1872. ரெகுலர் சென்சஸ் 1881 நடத்தினாங்க. இப்போ நடத்திருக்கும்போது ஓவராலாக பார்க்கும்போது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சரிங்களா? 15th சென்சஸ் வந்துட்டு 2020 சரியா 2011 நடத்துகிறாங்க. 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 16ஆம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 நடத்திருக்கணும். சரிங்களா? கோவிட்-19 காரணமாக நடத்த முடியல. அதனால் இப்போ எந்த ஆண்டிற்காக, 2027ஆம் ஆண்டிற்காக இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 2 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. அதில் முதற் கட்டமாக வீடுகள் தொடர்பாகவும், சரி, பிப்ரவரி 2027 அந்த முறையான கரெக்டாக அந்த எக்ஸாக்டான அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்தப்படும். அதில் ஃபேஸ் 1 தொடங்கிட்டாங்க ஆல்ரெடி சில மாநிலங்களில். இந்த நிலையில் தமிழ்நாட்டில், சரியா, 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான அந்த முதற்கட்ட பணிகள் அதிகாரப்பூர்வமாக ஜூலை 17, 2026 அன்று தொடங்கியது. முதற்கட்டமாக வீடுகள் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்புகள் நடத்தப்படும். சரிங்களா? இந்த ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரை செல்போன் அல்லது கணினி மூலம் தங்களது சுய விவரங்களை ஆன்லைன் மூலமாக சுயமாக பதிவு செய்து கொள்ள முடியும். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சென்சஸில் பொதுமக்களே தங்களுடைய தகவல்களை, சரியா, தெரிவிக்கிற மாதிரி ஃபஸ்ட் டைம் ஒரு டிஜிட்டலைஸ் பண்ணி சூப்பராக ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்கியிருக்கிறாங்க. எத்தனை மக்கள் தொகை கணக்கெடுப்புமா? 16வது. ஓகேவா? இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இணையதளம், அதன் மூலமாக 16 மொழிகளில் தகவல்களை பதிவேற்றம் செய்ய முடியும். சரி, எத்தனை லாங்குவேஜில்? நீட் எக்ஸாமுக்கு 13 லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சென்சஸ் வந்துட்டு 16 லாங்குவேஜில் நம்ம இன்ஃபர்மேஷனை இண்டிவிஜுவலாகவே கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது என்ன பாருங்கள், அடிப்படை வசதிகள், வீட்டில் என்னெல்லாம் இருக்குது, குடிநீர், கழிப்பறை, மின்சாரம், இணைய இணைப்பு, சமையல் எரிவாயு, பைக் இருக்குதா, புல்லட் இருக்குதா, சரியா? அதே மாதிரி கிட்டத்தட்ட 33 கேள்விகள் இடம்பெற்றிருக்கும் வீடுகள் தொடர்பான அந்த கணக்கெடுப்பில். சரிங்களா? அது முடிச்சதுக்கப்புறமா ஆகஸ்ட் 1 முதல் 30ஆம் தேதி வரைக்கும் வீடாக நேரில் சென்று கணக்கெடுக்கும் பணிகளை அந்த சென்சஸ் சம்மந்தப்பட்ட அஃபீஷியல்ஸ் வந்து மேற்கொள்வாங்க. நீங்கள் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 2027, சரியா, 2027 மக்கள் தொகை தொடர்பான கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஒரே நேரத்தில் ஆல் ஓவர் இந்தியாவில். சரிங்களா? அதனுடன் சேர்த்து ஒரு சிறப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட உள்ளது. மேலும் இந்திய முதலாவது டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதுக்கு முன்னாடி 1931 நடத்தினாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் வைஸ் சென்சஸ் நடத்துகிறாங்க. இன்னொரு சிறப்பு, டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நம்மளுடைய தகவல்களை தெரிவிக்க முடியும் அரசாங்கத்திற்கு. சரிங்களா? ஓகே, சூப்பர். அடுத்த செய்தி போலாமா? அடுத்து முக்கியமான செய்தி பாருங்கள். இந்தியா முதல் ஹைட்ரஜன் ரயில். ஓகேவா? இந்திய முதல் ஹைட்ரஜன் ரயில் ஹரியானா மாநிலத்தின் ஜிந்த் முதல் சோனிபட் இடையே தொடங்கப்பட்டது. அந்த சேவை தொடங்கப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஜூலை 17, 2026 அன்று தொடங்கப்பட்டுள்ளது. சரியாம்மா? இந்த ட்ரெயினோட சிறப்புன்னு பாருங்கள், 10 பெட்டிகளை கொண்டது. சரியா? நார்மலாக 2 அல்லது 3 பெட்டிகள் தான் இருக்கும் பிற நாடுகளை பயன்படுத்தக்கூடிய அந்த ஹைட்ரஜன் ரயிலில். நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 10 பெட்டிகளை கொண்டது. சரிங்களா? இந்த ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்ட இடம் சென்னை பெரம்பலூரில் உள்ள ICF, இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரியில் தான்
இந்த ரயில் பெட்டிகள் உள்நாட்டிலேயே சரியா சூப்பராக வந்து டிசைன் பண்ணி தயாரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, இந்த 10 பெட்டிகளை கொண்ட அந்த ஹைட்ரஜன் ரயிலில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2600 பயணிகள் பயணிக்க முடியும். சரியா, இதனால தான் உலகின் மிகப்பெரிய ஒரு வலிமையான ஹைட்ரஜன் ரயில் அப்படிங்கிற மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ட்ரெயினோட தற்போதைய வேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிக்கு 75 கிலோமீட்டர். சரியா, டெஸ்ட் பண்ணும்போது சோதனை பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110-120 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் போயிருக்குது. ஆனால் ட்ராக்கோட கண்டிஷனை பொறுத்து ஆவரேஜாக 75 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு நீங்கள் இயக்கலாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அதே மாதிரி அதோட முதல் வழித்தடம் பாருங்கள், ஜிந்து மற்றும் சோனிப்பட்டு இடையே எத்தனை கிலோமீட்டர்? 89 கிலோமீட்டர் தூரமுள்ள மின்மயமாக்கப்படாத வழித்தடத்தில் சரியா இயக்கப்படுகிறது இந்த ரயில் சேவை. ஓகேவா, இதோட முக்கியமான யூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஹைட்ரஜனை எரிபொருளாக பயன்படுத்தி நீராவியை மட்டும் வெளியேற்றுவதால் புகை இல்லை. சரியா, கார்பன், 0 கார்பன் எமிஷன், அதான் இதோட சிறப்பு. ஓகேவா, சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. கார்பன் எமிஷனாக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும். இது நீராவியை மட்டும் தான் வெளியேற்றுறதுனால சுற்றுச்சூழலுக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 0 கார்பன் எமிஷனுக்கான இந்தியாவோட இலக்கு ஆண்டு 2070. மறக்காதீங்க. சரிங்களா, ஓகே. தற்போது ரயில்வே துறை அமைச்சராக இருப்பவர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள், ஹரியானா ஆளுநராக இருப்பவர் அசீம் குமார் கோஷ் அவர்கள், ஹரியானாவின் முதல்வராக இருப்பவர் நயாப் சிங் சைனி அவர்கள். சரியா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், இவங்க எல்லாருமே இந்த ரயில் சரியா சேவையை தொடங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முக்கியமான நபர்கள். மறந்துடாதீங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் அப்போ ஹைட்ரஜன் ரயில் சேவை எங்கே தொடங்கியிருக்கிறாங்க? ஜிந்திலிருந்து சோனிப்பட்டு ஹரியானா மாநிலம் மறக்கக்கூடாது. சரிங்களா, இது கூட சேர்த்து 2 போனஸ் கேள்வி கேட்கலாமா? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் ரயில் எங்கேருந்து எங்கே இயக்கப்பட்டது? அதே மாதிரி இந்தியாவோட முதலாவது புல்லட் ரயில் சேவை எங்கேருந்து எங்கே தொடங்கப்பட உள்ளது? சரியா, புல்லட்டு, வந்தே பாரத், இங்கே ஹைட்ரஜன் ரயில். 3 சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஒரே பதில். அடுத்தபடியாக முதல் ஹைட்ரஜன் ரயில் உருவாக்கத்தின் பின்னணி. இந்தியாவின் ஹைட்ரஜன் எரிபொருள் இயங்கும் வகையிலான ரயில் என்ஜினை தயாரிக்க 2021ஆம் ஆண்டு முயற்சிகள் தொடங்கியது. சரி, அதனைத் தொடர்ந்து 136 கோடி மதிப்பீட்டில் வடக்கு மண்டல ரயில்வே திட்டம். இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி. வடக்கு மண்டல ரயில்வே அதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத போனஸ் கேள்வியை சொல்லுவாங்களாம். சரியா, நார்தன் ரயில்வே. சரியா, வடக்கு மண்டல ரயில்வே இந்த திட்டத்தை 2022 ஏப்ரலில் தொடங்கியது. 21 ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, 22 முறைப்படி தொடங்கியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த திட்டத்திற்கான டெண்டர் ஹைதராபாத்தை சேர்ந்த மேதா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. இந்த நிறுவனம் தான் அந்த எரிபொருட்களை சப்ளை செய்கிறது. சரியா, ஹைட்ரஜன் ரயிலை வடிவமைக்கும் பணிகள் சென்னை பெரம்பரில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலையில் ஐசேஃபில் நடைபெற்றன. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்த செய்தி போலாமா? உலகின் முதல் ஹைட்ரஜன் பயணிகள் ரயில் தொடங்கப்பட்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. 2018 தொடங்கிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து ஜப்பான், சீனா, அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள்லாம் சரியா அந்த நாடுகள் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயிலை வந்துட்டு இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லிஸ்ட்டில் இந்தியாவும் இணைந்துள்ளது. ஃபர்ஸ்ட் அந்த ஹைட்ரஜன் ட்ரெயினை வந்து இயக்குனது யார்? ஜெர்மனி 2018. இந்தியா அந்த லிஸ்ட்டில் 2026 இணைஞ்சிருக்கிறாங்க, மறக்காதீங்க. சரியாம்மா, அடுத்த செய்தி போலாமா? அடுத்து அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் திட்டம். சூப்பரான ஒரு செய்தி பாருங்கள். அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் திட்டம் என்பது இந்திய ரயில்வேயினால் டிசம்பர் 2022 தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் சரியா ஃபர்ஸ்ட் வந்து 1275 ரயில் நிலையங்கள் சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சிலையெல்லாம் சேர்த்துட்டு 1300க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இன்றைக்கு டெக்னாலஜி படி எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி அந்த ட்ரெயின்ஸ் சரியா ரயில்வே ஸ்டேஷனை புதுப்பிக்கிற மேம்படுத்துகிற ஓகேவா ஒரு திட்டத்துக்கு தானே பேர் அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் திட்டம். தொடங்கப்பட்டது 2022ஆம் ஆண்டு. சரியா, இந்த லிஸ்ட்டில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஓகேவா தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த நம்பர் இருக்குமா தமிழ்நாட்டை சேர்ந்த 75 ரயில் நிலையங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. சரியா, இதில் ஒரு சில சின்ன சேலம் அதுமாதிரி ஒரு சில இடங்களில் இந்த பணிகள் முடிஞ்சது. நரேந்திர மோடி அவர்கள் இந்த பணிகளை வந்துட்டு இந்த சேவைகளை வந்துட்டு தொடங்கி வச்சுருந்தாங்க. அதனால் செய்தியில் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா, மொத்தம் 1300க்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டும் 75 ரயில் நிலையங்கள் இந்த பட்டியலில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி, இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்கள். சரியா, நவீன வசதிகள் சரியா நடை மேம்பாலங்கள் ஓகேவா லிஃப்ட்டு எஸ்கலேட்டர் இந்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கும் அந்த ரயில் நிலையங்களில். அதே மாதிரி உள்ளூர் கலாச்சாரம் ரயில் நிலையங்களின் கட்டிடக்கலை அந்தந்த மாநிலங்களின் அந்த பகுதியில் என்ன ஸ்பெஷல் இருக்குதோ அந்த உள்ளூர் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாற்றி அமைக்கப்படுகிறது. சரிங்களா, அடுத்தபடியாக பயணிகள் ஒருங்கிணைப்பு பேருந்து மற்றும் மெட்ரோ போன்ற பிற போக்குவரத்துகளுடன் எளிதாக இணைக்கும் வகையில் நிலையங்கள் இந்த ரயில் நிலையங்கள் வடிவமைக்கப்படுகிறது. ஓகேவா, அடுத்து வணிக மேம்பாடு சரியா ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் சரியா ஒரு பகுதிகளில் எந்தெந்த பொருட்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பிரபலப்படுத்துகிற மாதிரி ஒரு நிலையம் சரிம்மா
தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு இருமலாக இருக்குது, உடம்பு சரியில்லை. ஓகேவா? ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு இந்த திட்டத்தின் கீழ் உள்ளூர் கைவினை பொருட்கள் மற்றும் தயாரிப்புகளை விற்பனை செய்ய பிரத்யேக கடைகள் அமைக்கப்படுகின்றன எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும், முக்கியமான ரயில் நிலையங்கள். ஓகேவா? இது தவிர சுற்றுச்சூழல் நட்பு, சூரிய சக்தி பயன்பாடு, கழிவு மேலாண்மை போன்ற சூழலுக்கு உகந்த கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகிறது இந்த ரயில் நிலையங்களில். ஓகேவா? அடுத்தபடியாக முக்கியமான ஒரு தகவல் பாருங்கள். AISKCயோட உயர்கல்வி சேர்க்கை விகித அறிக்கை, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 23-24. இதில் இந்தியாவிலே டாப்பில் இருக்க பெரிய மாநிலம் தமிழ்நாடு. பாருங்கள், தமிழ்நாட்டின் மொத்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 52.3% உயர்ந்துள்ளது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோமா, தமிழ்நாட்டில் சரியா 2021-22 47% இருந்தது, 22-23 இது 49.1 இருந்தது, இப்போ 23-24 அந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா 52.3 உயர்ந்துள்ளது. சரிங்களா? அதேமாதிரி தமிழ்நாட்டில் அந்த ஃபீமேல் பெண்களுக்கான அந்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 53.1, சரியா? மேல் பார்த்தீங்கன்னா 51.6 இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தேசிய அளவில் இது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்கு பாருங்கள், 30% இருக்குது. புதிதாக 4.5 கோடிக்கும் அதிகமான மாணவர்கள் உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஞாபகம். சரிங்களா? டெல்லியில் பாருங்கள் 53% இருக்குது. அப்போ யூனியன் பிரதேசமாக இருக்கிற டெல்லியில் தான் அதிகபட்சமாக இருக்குது ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லி பார்க்கும்போது. எவ்வளோ பர்சன்டேஜ்? 53%. சரியா? தமிழ்நாட்டில் 52.3%, உத்தரகாண்டில் 48.5% இருக்குது உயர்கல்வி சேர்க்கை வீதம். கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க மக்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? தெலுங்கானாவில் 46.6%. சரியா? ஓகே. அதே மாதிரி ஒட்டுமொத்த மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், சரியா? அந்த எண்ணிக்கையில் டாப்பில் இருக்க முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். கண்டிப்பாக மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேசம். அங்கே தான் அதிகபட்ச மாணவர் சேர்க்கை பதிவாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து மக்கள் தொகை எண்ணிக்கையில் 2வது இடத்துல இருக்கிற மாநிலம் மகாராஷ்டிரா, செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. 3வது இடத்துல பாருங்கள் நம்முடைய தமிழ்நாடு இருக்குது, மறந்துடக்கூடாது. சரிங்களா? சூப்பர். அடுத்தபடியாக செய்தியில் இடம்பெற்ற சில முக்கியமான சட்டங்கள் லைட்டாக நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீதிமன்றங்களின் நீதிபதியில் எண்ணிக்கை சட்டம் 1956. அடுத்து பாஸ்போர்ட் சட்டம், சரியா? கடவுச்சீட்டு சட்டம் 1967. தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1971. இது நியூஸில் வந்துகிட்டே இருக்குது, ஏன்னா இதில் புதுசாக ஒரு மசோதா கொண்டு வர போகிறாங்க. தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம். சரியா? இந்த வந்தே மாதரம் பாடல் அது தொடர்பான ஒரு மசோதா கொண்டு வர போகிறாங்க, அதனால் இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. அடுத்தபடியாக இறப்பு மற்றும் பிறப்பு பதிவு சட்டம் 1969. இதுலையும் ஒரு மசோதா புதுசாக கொண்டு வர போகிறாங்க, இறப்பு மற்றும் பிறப்பு பதிவு சட்டத்தில். ஓகேவா? அடுத்தபடியாக இன்னொரு செய்தி ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி செய்தியில் வர்றது பாருங்கள். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் 1976 இயற்றப்பட்டுள்ளது. இதிலையும் சில திருத்தங்கள் கொண்டு வர போகிறாங்க. அடுத்தபடியாக தற்போது நடைமுறை இருக்கும் இதன் புதிய சட்டம் 2010ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு 2011 மே 1 முதல் அமலுக்கு வந்தது. 2020 கூட இதில் சில திருத்தங்களை மேற்கொண்டிருந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் செய்திகளில் இடம்பெற்றது சேர்த்து கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். சரியாம்மா? அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது சூப்பர் 6 கேள்விகள் இன்றைய தினத்திற்கானது. இதில் முதல் சூப்பர் 6 கேள்வி பாருங்கள். 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சின்னங்கள் எவை? நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்போம். சரியா? என்னென்ன சின்னங்கள், ஆண்கள் பெண்களை குறிக்கும் சின்னங்கள் எவை? 2வது, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எந்த 2 நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டுள்ளது? சரியா? இயக்கப்பட்டுள்ளது. 3rd கொஸ்டின், உலகின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எந்த நாட்டில் இயக்கப்பட்டது? 4வது கேள்வி, அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 5வது கேள்வி, தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு, ஓகேவா, தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 6வது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, 2023-24 படி தமிழ்நாட்டின் மொத்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம் எவ்வளவு? இதற்கான பதிலை சூப்பராக கமெண்டில் பதிலை சொல்லுங்கள், இல்லாட்டினா ஒரு நோட்டு போட்டால் எழுதிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.